தைரியமும் தனயோகமும் பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலன்கள், இந்த இறுதி மாத பலன்கள், இறுதின்னு சொல்கிறத விட உங்கள் வாழ்வில் இந்த வர வருஷத்துக்கு போடுற விதையான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தகவல் உண்மையாகவே நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி பேச போகிறேன். குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயின் உடல்நிலை பாதிப்பு வந்தது, மனக்குழப்பம் ஏற்பட்டது, எல்லாமே டிலே, எப்போ தான் முடியும் அப்படிங்கிறது, இதை பற்றியும் அது விளக்கங்கள் என்னென்ன, எப்போ மாறும், திடீர்னு பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டு, ட்ராவல் சம்மந்தப்பட்ட சிந்தனைலாம் வருது சார், இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற பல கேள்விகள் கமெண்ட்டில் வந்திருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டக சனி, 6ஆம் அதிபதி 7லிருந்து சனி வக்ர நிவர்த்தியாகி பண்ணிகிட்ருக்கார். முதல்ல உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிலையற்ற தன்மையாக இருந்தது. சில மாதங்களாகவே என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, வேலை இருக்குமா இல்லையா, வருமானம் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்குது, இதை நம்பி கடன் வாங்கி வச்சுருக்கோம், வீட்டுக்கு செலவே ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்தது இந்த சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு இப்போ என்னென்னா, வேலை உறுதியாக போகிறது. இத்தனை நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. அப்போ வேலைங்கிறது உறுதி. எங்கே கிடைக்கும்? அங்கே தான் இங்கே ஒரு சின்ன விஷயம். குடும்ப உறவுகள் ஒரு பக்கம் இருப்பீங்க, நீங்கள் வேற ஒரு பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. அதாவது சனி கொடுத்தும் முழுசாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. இது தற்காலிகம்தான், இருந்தாலும் குடும்ப உறவுகளை விட்டு குடும்ப ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் சின்ன ட்ராவல்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தைரியமாக எடுத்துக்காங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அடுத்தது அஷ்டமச்சனி. இப்போ இதுக்கே கஷ்டப்பட்டிங்கன்னா வர மார்ச்சுக்கு மேலெலாம் அஷ்டமச்சனியாக பயணிச்சிடும். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்காது. அது குறிப்பாக வேலை அப்படிங்கிற ஒரு பாயிண்டில், வேலைங்கிற விஷயத்தில் எடுத்துக்கிறது நலம். சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்குது? தொழில் வகைகளாக சொல்லுங்கள். வேலை தான் இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, தொழில் அப்படிங்கிற பாயிண்ட் அமோகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களே ஒரு சில தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, சைடு பிஸ்னஸ்ஸு, சைடு சம்மந்தப்பட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஆர்வம், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, ட்ராவல்ஸு, இந்த ரியல் எஸ்டேட்டு, திடீர்னு ஒரு கேமராவை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், எடிட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கலாம் அம்சம் இந்த சிம்மராசிக்கு வந்திருக்குது பொதுவாகவே. அப்போ சம்பளங்கள் ஏற்றத்தாழ்வு சிறு பிரிவுகள் இருந்தாலும் தைரியமாக ஏற்றுக்கலாம். குறிப்பாக தொழிலில் யோகம் அமோகமாக இருக்கிறது. அப்போ இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். கண்டகச்சனிங்கிறது ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய தொந்தரவுலாம் கொடுத்தாச்சு, இனி பெரிய பாதிப்புகள் இல்லை. உங்கள் தாய், அவங்களோட உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4ல் பயணிக்குது. உங்கள் 4ஆம் அதிபதி செவ்வாய் இப்பொழுது 12ல் இருக்கார். சின்ன சின்ன மருத்துவ செலவு, அவரே 9ஆம் அதிபதி வேறு. இப்போ கேள்வி வரும், அம்மாவுக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் ரெண்டுமே 12ல் வலிமை கொண்டிருக்கே, இப்போ யாருக்கு பிரச்சனை வரும்? தாய்க்கா தந்தைக்கா? இல்லை 2 பேர்த்துக்குமா? பொதுவாக தாய்க்குங்கிறது உறுதியாக இருக்குது, தந்தைக்கு சிறு சிறு செலவு மட்டும்தான். அப்போ மருத்துவ செலவுக்கு சின்ன ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கணும். வர சம்பளத்தில் ஒரு 5%, அடுத்த கேள்வி 5% போதுமா அப்படின்னு ஒரு செலவு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. இந்த ஒரு இது தற்காலிக இதுதான், ரைட்டு. இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் போன சில மாதங்களான கொடுக்குற பரிகாரத்தில் என்னென்னா, உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு அமைப்பில் ராகுகேது இல்லைனா கூட கோச்சார ரீதியாக ராகுகேது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால ராகுகேது பரிகாரம் செஞ்சுட்டு பாருங்கள், திருமணம் சிறப்பாக இருக்கும். கோயிலில் திருமணம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா கேது பகவான் ஆட்டி படைச்சி கொண்டிருக்கிறார். அது சின்ன சின்ன இது தனி கொடுத்துரும் போகிற தூண்டுது, வருமானம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் டிலே ஆகிறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்க ட்ரை பண்ணுது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா சரி, 2ல் நின்ற கிரகம் தொந்தரவு பண்ணுது. 2ஆம் அதிபதியான புதன் அப்படின்னு பார்த்தா, புதன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து வக்ர நிலையில் இருக்கிறார். அது செவ்வாய் வீட்டில் வேறு. அப்போ இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பார்க்கலாம். அதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சுட்டுருங்க. திருமணம் உறுதியாக திருமணம் உண்டு. கண்டகச்சனியில் திருமணம் சம்மந்தப்பட்ட தரங்கள் கிடையாது. திருமணம் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
இப்போ குருபலன் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு குழப்பம். கோச்சாரத்தில் குரு வக்ரம் பெற்றதுனால பாதி பலன் உங்கள் ராசியை பார்க்குற தன்மை இருக்குல்ல, குருபலன் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்க்கறனால வேலை கிடச்சிரும், விட்டு போன வேலைகள் இதெல்லாம் வந்துடும். இப்போ வாகன யோகம் வந்திருக்கு இந்த நேரத்தில், அதான் பிரச்சனை. வேலை சம்மந்தப்பட்டதில் சிக்கல் இருக்குது. இந்த நேரத்தில் இடம் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்க. கம்மியான ரேட்டாக இருக்குது சார், இது வாங்கலாமா வேண்டாமா, ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு தோணும். உங்களுக்கு வாகன யோகம் இருக்கிறனால வாங்கக்கூடிய அம்சம் உண்டு, சமாளிக்க திறன் உண்டு, தைரியமாக பார்க்கலாம். தசாபுத்தி லக்னம் அடிப்படையில் பார்த்து பெரிய தொகையாக இருக்கும்போது அதை பார்த்துக்கிறது நல்லது. இதுதான். அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் உண்டு. தாயின் உடல்நிலை தவிர விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதெல்லாம் உண்டு. சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் யோகம் வருகிறது. அப்போ இந்த டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் யோகா காலகட்டம் வந்தாச்சு. அரசாங்க இருக்கிறவங்க, நிதி மேலாண்மை, ஃபினான்ஸ் செக்டர், இவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். கண்டகச்சனி இருந்தாலும் யோகம். இப்போல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடணும் அஷ்டமச்சனி வரக்கு முன்னாடியே. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அல்லது நிலுவைத் தொகைகள் இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம், நண்பர்கிட்ட கொடுத்ததாக இருக்கலாம், ஏதோ ஒரு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டம் வெகு விரைவில் இப்போ வந்தாச்சு. உங்கள் 6ஆம் இடத்துல சுக்கிரன் பயணித்து கொண்டிருக்கிறார். 6ல் சுக்கிரன் பயணித்தாலே இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்டது, இந்த கண் சம்மந்தப்பட்டது, இதே பெரியவங்களாக இருந்தால் சுகர், டயபெட்டிக் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக சார்ந்த தொற்று, அது இன்ஃபெக்ஷனு, சின்ன வயிறு சார்ந்த தொந்தரவுகள் லைட்டாக வந்து போகும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இது பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் இது கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட். இப்போ எதில் லாபம், யாரோட நட்பு ரீதியாக எப்படி இருக்கும் பார்ப்போம். உங்களுக்கு 7ல் சனி பயணித்து கொண்டு இருக்குது. உங்கள் 11ஆம் அதிபதி உங்கள் 4ஆம் நட்பு, உறவுகள், புது நட்புகள், புது நண்பர்கள், வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு மாறுதல் உட்பட்டிருக்கு. ஆனால் அது ஆதாயமாக இருக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. வீட்டில் இந்த நேரத்தில், அதாவது வேலை சம்மந்தப்பட்ட மாற்றிருக்கும். இந்த நேரத்தில் டிவி வாங்கிறது, எலக்ட்ரானிக்கல்ஸ் வாங்கிறது, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட். உங்கள் மாணவர்களாக இருக்கிறவங்க, இல்லை குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க, மாணவர்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ மாணவர்களுக்கு யோகம் ஏன்னா 4ல் குரு பார்க்குது, கல்வி ஸ்தானத்தை பார்க்குது, 2ஆவது ஸ்தானத்தை பார்க்குது. படிப்பு ரீதியாக வளர்ச்சிகள் பெறுகிற சூழ்நிலை. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா? இப்போ குறிப்பாக இந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா கேள்வியாக தான் வரும். சார் முடிக்க போகிறோம், காலேஜ் முடிக்க போகிறோம், வேலை கிடைக்கும், உறுதியாக வேலை கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எதாவது தேவையா? அந்த மாதிரி தேவைப்படலை, போனாலும் தவறலை. ஆனால் வேலை சம்மந்தப்பட்டது உறுதியாயிரும். நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, வேலை வாய்ப்புகள் உண்டு. தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட செவ்வாய் வீடு, தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உறுதியாக வாய்ப்புகள் உண்டு. ஆகாமல் வேலை சம்மந்தப்பட்டது முயற்சி செய்யுங்க. ரைட். ஒரு சில எண்கள், நிறங்கள் அதை பற்றி பேசும். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உறுதியாக பார்த்து தரப்படும். வேறு ஏதாவது சந்தேகங்களை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ இந்த நிறங்கள், எண்கள் கூட பரிகாரம், இதையும் பார்த்துருவோம். முதல்ல பரிகாரத்தை பார்ப்போம். இவ்வளோ தொந்தரவு வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கிறது, இந்த உடல் உபாதைகள் இதெல்லாம் பண்ணுவதற்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? இதுக்கு சிறந்த பரிகாரம் எதுனா வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு. இது போகவே சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா 6ல் சுக்கிரனும் இருக்குது, 8ல் ராகும் இருக்குது. அப்போ பெண் தெய்வம் சம்மந்தப்பட்டதாக எடுக்கணும். அலங்காரம் உள்ள ஒரு பெண் தெய்வம் இதுதான் தொந்தரவு கொடுக்கும். அதை கும்பிட்டுக்கிறது நல்லது. அப்போ இந்த கன்னி தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் வச்சுருப்பாங்க, சப்த கன்னிகள். இப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க மூக்குத்தி அம்மன், இந்த மாதிரி. அப்போ கன்னி தெய்வ வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் கை கொடுத்து கைதூக்கி விடும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. இந்த நேரத்தில் என்ன நிறத்தை பயன்படுத்தலாம், என்ன எண்கள் பண்ணணும்? நிறங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். நீலம் சம்மந்தப்பட்ட நிறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சம்மந்தப்பட்ட, ஆரஞ்சு, இந்த மஞ்சள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பயன்படுத்துங்க. கிழமைகளில் வியாழன், ஞாயிறு, அப்பப்போ சனிக்கிழமை. சனிங்கிறது சனி பெருக்கு தான். உங்களுக்கு இப்போ தொந்தரவு கொடுக்குறது அவர் தான், 6ஆம் அதிபதி அவர் தானே, நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிற அவர் தான் கொடுக்க போகிறார். ரைட். இதை தாண்டி யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.